ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, நம்ம சில யூடியூப் சேனலில் மாட்டிட்டு முழிக்கிற இந்த லேப்டாப் பற்றி தான். இது ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்பு. கவர்மெண்ட்டில் லாஸ்ட்டாக கொடுத்த லேப்டாப்பு. இதில் நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கோம். என்னென்னா இதில் ஆல்ரெடி இந்த 4GB RAM அப்படியே தான் இருக்குது. இதில் Windows 11 அப்கிரேட் பண்ணியிருக்கோம். அதுக்காக ஒரு SSD மட்டும் நம்ம போட்டிருக்கோம். இது ஏன் இப்போ எல்லா யூடியூபர் கிட்ட மாட்டியிருக்கு அப்படின்றது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதோட ஸ்பெக்கை பார்த்துடலாம். டாஸ்க் மேனேஜர் போய்ட்டு டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க. CPU 100லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையுது. அப்புறம் ஏறுது. மெமரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 60% இருக்கு. நம்ம எதுவுமே பேக்ரவுண்டில் ரன் பண்ணல. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், பேக்ரவுண்டில் எந்த ஆப்ஸுமே ரன்னிங்கில் இல்லை. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் போயிடலாம். இப்போ பெர்ஃபார்மன்ஸ் போனால் இதோட CPU பாருங்க. இது ஒரு AMD Pro A4 ப்ராசஸர், 2 கோர் ப்ராசஸர் தான். ரொம்ப இருக்கிறதுலே பேசிக்கான ப்ராசஸர் தான். இதை விட இன்டெல்லில் வந்த செகண்ட் ஜென்ரேஷன் டியூவல் கோர் ப்ராசஸரு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இது கொஞ்சம் ஸ்லோவான ப்ராசஸர் தான். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா மெமரி 4GB இருக்குது. SSD நம்ம போட்டது. இது ஒரு 128GB SSD தான் இதில் போட்டிருக்கோம். அப்புறம் இதில் டிஃபால்ட்டாக அந்த 500GB ஹார்ட் டிஸ்க் அது அப்படி தான் இருக்குது. மற்றபடி வைஃபை, அப்புறம் GPU, அதாவது இதில் வர கிராஃபிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 2GBக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா, நம்ம எதுக்கு இதில் SSD போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினான ரீசனு இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். SSD இப்போ வந்து பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது. இதுவே நீங்கள் ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்க சிஸ்டமில் Windows 10 இருந்தாலும் சரி, 11 இருந்தாலும் சரி, டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். வெறுமனே பார்த்தீங்கன்னா ஒரு 60லேருந்து 100 போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஏன்னா லோடு வந்து ஜாஸ்தி Windows 10 11 அதனால மட்டும்தான் இந்த இதில் வந்து நம்ம SSD போடுறோமே. SSD வந்து ஸ்பீடுக்காக போடுறதுன்றதை விட இப்போ ஓஎஸ்க்கு வந்து எசென்ஷியலாகவே ஆயிடுச்சு அது. ஏன்னா அந்த அளவுக்கு ஓஎஸ்ல அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு நாளுக்கு நாள். இதை சில யூடியூபர் என்ன பண்ணுறாங்கன்னா, கேமிங் வீடியோலாம் ப்ளே பண்ணி விட்டு நாங்கள் இதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டு கேம் விளாட்றோம், இது நல்லா ஸ்பீட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கேட்டால் இதில் SSD போட்டதே வந்து மேனிட்ரின்றதுனால தான். அதனால தான் நான் ரேம் கூட இதில் சேஞ்ச் பண்ணல, இருக்கிற ரேம் இருக்கட்டும். ஏன்னா இதில் 8GB போகிறதுனால பெருசாக எதுவும் டிஃப்ரெண்ட் தெரிய போகிறது இல்லை. ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குற யூடியூபர்ஸ்க்கு சொல்கிறேன், பாவம் இந்த லேப்டாப் விட்டுருங்க. வேறு ஏதாச்சும் லேப்டாப் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் வியூஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த லேப்டாப்பை நீங்கள் சூஸ் பண்ணீங்க நல்லா தெரியுது. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்க லேப்டாப்பு. ஸோ நிறைய பேர் இன்னமும் இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால வந்து ஆடியன்ஸை கவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க. இதில் வந்து அப்கிரேட் பண்ணுறதுன்றது SSDயோட போதும். அதுவும் Windows 10 இருந்தால். இதுக்கு முன்னாடி கொடுத்த லேப்டாப்லாம் Windows 7 இருக்குது, ஹார்ட் டிஸ்க் இருக்குனாலே போதும். 2GB RAM இருந்தாலே போதும். பேசிக் யூஸ் தான். அதிகபட்சம் அதில் ஒரு 4GB RAM பண்ணலாம். நீங்கள் தேவையில்லாமல் வந்து அப்கிரேட் பண்ணுங்கள், கேம் விளாட்லான்னு சொல்லி தப்பாக மேனிப்புலேட் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்த யூடியூப் சேனல்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், என்ன இந்த மாதிரி சொல்கிறாங்கன்ட்டு. உங்களுக்கு அப்போ தான் விஷயம் தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.